தினமொரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். விளக்கம். எனக்கு தெரிந்த ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்கிறாள். கர்த்தர் இரவு நேரத்திலே வந்தால் தன்னுடைய வீட்டை அசுத்தமாக வைத்திருப்பதை குறித்து அவர் வருந்த கூடாது என்பதற்காக அவள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய இந்த பழக்கத்தை பின்பற்றுவதற்கு நான் பலமுறை முயற்சித்தேன். ஆனால் ஒரு இளம் மனைவியாகவும் தாயாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற என்னால் அந்த பழக்கத்தை சரியாக கடைபிடிக்க முடிவதில்லை. கர்த்தருடைய மகிமைக்காக வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் நான் வசித்து கொண்டிருக்கும் வீட்டை காட்டிலும் அவர் வசித்து கொண்டிருக்கும் வீடாகிய என்னுடைய இருதயத்தின் நிலையை குறித்து அவர் அதிகமாக கவலைப்படுகிறார் என்பதை நான் பின்பு புரிந்து கொண்டேன். யோவான் 14:21 வசனத்தில் அந்த வீட்டை பராமரிப்பதற்கான 2 வழிகளை நாம் பார்க்கிறோம். தேவனை நேசியுங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய தவறும்போது நாம் நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய வீட்டை அசுத்தப்படுகிறோம். ஆனால் அவரில் அன்பு செலுத்துவதன் காரணமாக நாம் வெளிப்படுத்தும் கீழ்ப்படிதல் தேவன் வசிப்பதற்கான ஒரு ஏற்ற இடமாக நம்முடைய இருதயத்தை மாற்றி கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. பின்வரும் ஜெபம் வெளிப்படையான நியமங்களுக்கும் நித்தியமான நியமங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நமக்கு உணர்த்தும். பிதாவே, நான் என்னுடைய வீட்டை சுத்தம் செய்வது போல என்னுடைய இருதயத்தையும் சுத்தம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். பெருமை, தீய எண்ணங்கள், பொல்லாங்கு போன்ற தூசிகளை அப்புறப்படுத்தும். நீர் வசிப்பதற்கான ஒரு சுத்தமுள்ள இடமாக என்னுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறேன். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நீர் வசிக்கும் வீடாக மாற்ற கிருபை பாராட்டும். ஆமென்.